அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய் பயிற்சி, அதாவது செவ்வாய் பகவான் இப்பொழுது விருச்சிக ராசியில் இருக்கிறாரு. வருகிற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் எந்த தேதி வரைக்கும் இருப்பாருன்னா, வருகிற 2026ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியிலே தான் இருப்பார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய்னா எனர்ஜி, செவ்வாய்னா தன்னம்பிக்கை, செவ்வாய்னா தைரியம், செவ்வாய்னா பேச்சு ஆற்றல், செவ்வாய்னா கோபம், செவ்வாய்னா ஆக்ரோஷம், செவ்வாய்னா நெருப்பு, செவ்வாய்னா விபத்து, செவ்வாய்னா சகோதர உறவை குறிக்கக்கூடியது. செவ்வாய்னா பூமிக்காரன் இல்லையா, அதனால இடம் மனை இதெல்லாம் குறிக்கக்கூடியது செவ்வாய். இதெல்லாம் பாசிட்டிவாக அப்படின்னு கேட்டால், செவ்வாய் சாதகமாக இருந்தால் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், செவ்வாய் பாதகமாக இருந்தால் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்காது. உதாரணத்திற்கு கோபம் பாசிட்டிவான்னு கேட்டால் பாசிட்டிவ். செவ்வாய் சாதகமாக இருந்தால் அவர் ரொம்ப கோபக்கார் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லுவாங்க. செவ்வாய் பாதகமாக இருந்தால் நமக்கு கோபம் அதிகமாக வரும், அதனால் பிரச்சனைகள் வரும், மோதல்கள் வரும், கைகலப்பு வரும். இதெல்லாம் செவ்வாய். செவ்வாய்னா வீரம், பாசிட்டிவாக சொன்னால் வீரம், வீரங்கிறது பாசிட்டிவ். செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் ரொம்ப வீரமாக இருப்பீங்க, அந்த வீரத்தினால உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கும், அதாவது நன்மை நடக்கும். இதே செவ்வாய் பாதகமாக இருந்தால் வீரம் கிடையாது, வீரம் அதிகமான என்னாகும், ஓவர் டோஸான என்னாகும், அதுக்கு பேர் ரவுடிசம்னு சொல்லுவோம். அது பாதகம், ரவுடிசம்னால பாதகம் வரும். அதனால் இந்த பதிவில் செவ்வாய் பயிற்சினால் என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு இருக்குது, சாதகமான பலன்களா பாதகமான பலன்களா அப்படிங்கிறத பார்ப்போம். செவ்வாய் பாதகமாக சாதகமானு சொல்கிறது, செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாரு, அதாவது உங்கள் ராசிக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாரு, செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து எந்த ராசியெல்லாம் பார்க்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு சொல்ல முடியும். பொதுவாக சொன்னால் செவ்வாய் பயிற்சி பலன்கள் யாருக்கு அனுகூலமாக இருக்கும்னு சொன்னால், உங்கள் ராசியிலிருந்து செவ்வாய் 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ இருந்தால் உங்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனுகூலமாக இருக்கும். அப்படி பார்த்தா கன்னி ராசிக்கு 4ஆம் இடம், அப்போ கன்னி ராசிக்கு அனுகூலமாக இருக்கும். சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதனால சிம்ம ராசிக்கு அனுகூலமாக இருக்கும் செவ்வாய் பயிற்சி. மேச ராசிக்கு செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதனால மேச ராசிக்கு செவ்வாய் பயிற்சி அனுகூலமாக இருக்கும். மீன ராசிக்கு செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதனால மீன ராசிக்கு செவ்வாய் பயிற்சி அனுகூலமாக இருக்கும். மிதுன ராசிக்கும் செவ்வாய் பயிற்சி அனுகூலமாக இருக்கும். காரணம் என்னென்னா, மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்துல, அதாவது தனுசு ராசியில் இருக்கிறனால, அது உன்னுடைய குருனுடைய ஆட்சி வீடு, அந்த வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறனால மிதுன ராசிக்கும் அனுகூலமாக இருக்கும். மேலும் மிதுன ராசியில் இப்போ குரு பகவான் இருக்கிறாரு, அதனால மிதுன ராசிக்கு செவ்வாய் பயிற்சி அனுகூலமாக இருக்கும். யாருக்கு அனுகூலமாக இருக்காதுன்னா, 6ஆம் இடம் 8ஆம் இடம் இது அனுகூலமாக இருக்காது. கடகராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு, கடகராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அனுகூலமாக இருக்காது. ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு, அதனால செவ்வாய் பகவான் அனுகூலமாக இருக்க மாட்டார். இந்த பயிற்சி, அதாவது இந்த செவ்வாய் பயிற்சி ரிஷபராசிக்கு அனுகூலமாக இருக்காது. செவ்வாய் பயிற்சி இப்போ இந்த பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன பலன் அல்லது என்ன பாதிப்பு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்போ, அதாவது இந்த பதிவில். இந்த வரிசையில் மிதுன ராசிக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்ப்போம். மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல பொதுவாக சொல்லுவாங்க, செவ்வாய் பகவான் இருந்தால் உகந்தது இல்லைன்னு. இருந்தாலும் தனுசு ராசிங்கிறது குரு பகவானின் ஆட்சி வீடு, அந்த தனுசு வீட்டில் செவ்வாய் இருக்கிறாரு, அதனால் மிதுன ராசிக்கு பாதிப்பு அதிகமாக இருக்காது. மேலும் மிதுன ராசியிலே குரு பகவான் இருக்கிறாரு. இந்த 2 காரணத்தினால 7ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால மிதுன ராசிக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் மிதுன ராசிக்கு 70 to 80% செவ்வாய் பயிற்சியினுடைய பலன்கள் இருக்கும். ஆனால் ராசியை வைத்து மட்டுமே சொல்ல முடியாது செவ்வாய் பயிற்சியினுடைய பலன்கள். காரணம் என்னென்னா, மிதுன ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. மிருகசீரிடம் பாதம் 1 மற்றும் 4, திருவாதிரை பாதம் 1, 2, 3 மற்றும் 4, புனர்பூசம் பாதம் 1 மற்றும் 2இல் பிறந்தவர்களுக்கு. இப்போ மிதுன ராசியில் இந்த 3 நட்சத்திரமும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கும் ஒரே பலன் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதி வேறு வேறு. உதாரணத்திற்கு மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் அதிபதி யார்? செவ்வாய் பகவான். இப்போ செவ்வாய் பயிற்சி தான் நடக்குது. உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு கெடுதல் பண்ணுவாரா? அப்படிங்கும்போது 80% வரை செவ்வாய் பயிற்சி பலன்கள் சொல்லலாம். அடுத்து மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிபதி யார்? ராகு பகவான். ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் பகை கிரகங்கள். அதனால் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் 70% வரைக்கும் சொல்லலாம். அடுத்து புனர்பூசம் மிதுன ராசியில்.
புனர்பூசத்தின் அதிபதி யார்? குரு பகவான். குரு பகவானும் செவ்வாய் பகவானும் நட்பு கிரகங்கள். அப்படின்னா கண்டிப்பாக புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும், அதாவது மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய் பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக அனுகூலமாக இருக்கும். அதனால் செவ்வாய் பயிற்சி 80% வரைக்கும் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்லலாம். இப்போ எவ்வளவு சதவீதம் செவ்வாய் பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தால் கலஸ்தர தோஷம்னு சொல்லுவோம். கலஸ்தர தோஷம்னா திருமண வாழ்க்கையை பாதிக்கும். திருமண வாழ்க்கையை ஏன் பாதிக்கணும்? செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் பகவானா கோபம், முரட்டுத்தன்மை, பிடிவாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி குணங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஃபேமிலியில் பிரச்சனை வரும். இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு 43 நாட்கள் மட்டும்தான் செவ்வாய் பயிற்சி இருக்கும். கரெக்டாக சொன்னால் 41 நாட்கள். ஒரு நாள் முன்னாடியும் ஒரு நாள் பின்னாடியும் சேர்த்துக்கிறோம் சேஃப்டிக்காக. அப்போ 43 நாட்களும் நமக்கு பிடிவாத குணம், கோபம், முரட்டுத்தன்மை இருந்ததுன்னா குறைச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது குறைஞ்சிடும். அப்படி இல்லைன்னா இருக்காது. அப்போ குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணோம்னா பிஸ்னஸில் பார்ட்னர் இருப்பாங்க இல்லையா, அவங்களை குறிக்கக்கூடியதான் இந்த 7ஆம் இடம். இப்போ 7ஆம் இடம் சரியில்லைன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் வரும். இன்கேஸ் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த 43 நாட்கள் கொஞ்சம் அமிக்கபிளாக போயிட்டோம்னா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டோம்னா, கொஞ்சம் பிரச்சனையை அவாய்ட் பண்ணிட்டோம்னா, கொஞ்சம் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இந்த 7ஆம் இடத்துல பார்ட்னர்ஷிப் பிரச்சனை நமக்கு இருக்காது. மேலும் இந்த 43 நாட்கள் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா, அதாவது தனுசு ராசியில் தான் இருப்பார். அது வரைக்கும் பிஸ்னஸில் புதியதாக பார்ட்னர்ஷிப் எதுவும் போட வேண்டாம். போட வேண்டியது இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க, தள்ளி போட்டுக்கோங்க. ஜனவரி 16க்கு அப்புறம் தேவை என்றால் புதியதாக பார்ட்னர்ஷிப் போட்டுக்கொள்ளலாம். இதில் முக்கியமாக சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, மிதுன ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக குரு பகவான் செவ்வாயை பார்க்குறாரு. மேலும் செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக மிதுன ராசியை பார்க்கிறாரு. அங்கே குரு பகவான் இருக்கிறாரு. இருவருமே நட்பு கிரகங்கள், 2 பேருமே விட்டு கொடுத்துக்குவாங்க. அதனால் 7ஆம் இடம்ங்கிறது நம்ம பயப்பட தேவையில்லை. மேலும் செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருப்பதால் பிரச்சனை வருமோ என்று பயம் இருந்தால் பிரச்சனை வராமல் தடுக்க ஒரே வழி கடவுள் வழிபாடு மட்டுமே. என்ன கடவுளை வழிபட வேண்டும்? மிருகசீரிடம். மிருகசீரிடத்தின் அதிபதி யார்? செவ்வாய் பகவான். அதாவது உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி தான் இப்போ செவ்வாய் பயிற்சி நடக்குது. அதனால் உங்களுக்கு முருகன் வழிபாடு தான் உகந்த வழிபாடு. அதனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபடுங்க. சஷ்டி வரும்ல, அன்று கண்டிப்பாக முருகன் கோயிலுக்கு போய் முருகனை வழிபடுங்க. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிபதி யார்? ராகு பகவான். முடிந்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு வடக்கு பக்கம் துர்க்கை அம்மன் இருப்பாங்க, துர்க்கை அம்மனை வழிபடுங்க. அடுத்து புனர்பூசம். புனர்பூசத்தின் அதிபதி யார்? குரு பகவான். அதனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் குரு பகவானை வழிபடுங்க அல்லது சனிக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. முடிந்தால் ஒவ்வொரு புதன்கிழமையும் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செவ்வாய் பயிற்சி அனுகூலமாக இருக்கும். இந்த பதிவை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.